ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் கண் விழிக்கும் போது பார்க்கும் இந்த அழகான உலகம் தொடக்கத்தில் இப்படி இருக்கவில்லை. நாம் இன்று நிம்மதியாக சுவாசிக்கும் காற்று, தாகம் தீர்க்கும் தண்ணீர், நடக்க உதவும் தரை, இவை எதுவுமே இல்லாமல் ஒரு காலத்தில் பூமி வெறும் நெருப்புக் குழம்பாக இருந்தது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் விண்வெளியில் நடந்த அந்த பயங்கரமான போராட்டத்தை பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த கதையை தெரிந்து கொள்ள நாம் 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் கால பயணம் செய்து விண்வெளிக்கு செல்ல வேண்டும். அங்கே இன்று நாம் பார்க்கும் சூரிய குடும்பமோ பூமியோ கிடையாது. அங்கே இருந்தது எல்லாம் நெபுலா எனப்படும் பிரம்மாண்டமான விண்வெளி தூசு மற்றும் வாயுக்களால் நிறைந்த ஒரு மேகக்கூட்டம் மட்டும்தான். அமைதியாக இருந்த அந்த தூசி மண்டலத்திற்கு பக்கத்தில் ஒரு நட்சத்திரம் வெடித்துச் சிதறியது, சூப்பர்னோவா. அந்த வெடிப்பு ஏற்படுத்திய அதிர்வு அலைகளால் அந்த தூசிகள் அனைத்தும் ஈர்ப்பு விசையினால் ஈர்க்கப்பட்டு சுழலத் தொடங்கின. ஒரு பாத்திரத்தில் தண்ணீரைச் சுழற்றினால் எப்படி நடுவில் எல்லாம் குவியுமோ அப்படி அந்த தூசிகள் நடுவில் குவியத் தொடங்கின. அந்தச் சுழற்சியின் மையத்தில் அழுத்தம் மற்றும் வெப்பம் தாங்க முடியாத அளவிற்கு அதிகரித்தது. அணுக்கரு இணைவு, நியூக்ளியர் ஃபியூஷன் ஏற்பட்டு ஒரு பிரம்மாண்டமான தீப்பிழம்பு உருவானது. அதுதான் நமது சூரியன். சூரியன் பிறந்த பிறகு அதனைச் சுற்றி மீதமிருந்த தூசிகளும் பாறைகளும் ஒரு தட்டு போல புரோட்டோபிளானட்டரி டிஸ்க் அதிவேகமாக சுற்ற ஆரம்பித்தன. சூரியனைச் சுற்றி வந்த அந்த சிறிய பாறைகள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன. ஈர்ப்பு விசையினால் அந்த பாறைகள் மெல்ல மெல்ல ஒட்டிக்கொண்டு பெரிய பாறைகளாக மாறின. கோடிக்கணக்கான மோதல்கள் மற்றும் இணைப்புகளுக்குப் பிறகு நமது சூரிய குடும்பத்தின் கோள்கள் உருவாகத் தொடங்கின. அப்படி ஒரு பாறை உருண்டையாகத்தான் நமது பூமி பிறந்தது. பிறந்த புதிதில் பூமி ஒரு அழகான கோள் கிடையாது. அது ஒரு நரகத்தைப் போல இருந்தது. விண்வெளியில் இருந்த விண்கற்கள் இடைவிடாமல் பூமியின் மீது மோதிக்கொண்டே இருந்தன. அந்த மோதல்களால் ஏற்பட்ட வெப்பம் பூமியை முழுவதுமாக உருகச் செய்தது. பூமி அப்போது கொதிக்கிற லாவா கடலால் மூடப்பட்ட ஒரு நெருப்பு பந்து. பூமி உருகிய நிலையில் இருந்தபோது ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. அதிக எடையுள்ள இரும்பு மற்றும் நிக்கல் போன்ற உலோகங்கள் ஈர்ப்பு விசையினால் பூமியின் மையப்பகுதிக்கு கோர் சென்றன. எடை குறைவான பாறைகள் மேலே மிதந்து ஒரு கவசம் போல மாறின. இதுதான் பூமியின் அடுக்குகளை உருவாக்கியது. பூமியின் மையப்பகுதிக்குச் சென்று அந்த உருகிய இரும்பு பூமியின் சுழற்சியினால் ஒரு மின்சார ஆற்றலை உருவாக்கி பூமிக்கு ஒரு காந்த புலத்தை மேக்னெட்டிக் ஃபீல்ட் தந்தது. இந்த காந்த புலம் இல்லை என்றால் சூரியனிடமிருந்து வரும் ஆபத்தான கதிர்வீச்சுகள் பூமியை என்றோ அழைத்திருக்கும். இதுவே உயிர் வாழ்வதற்கான முதல் பாதுகாப்பு அரண். பூமி உருவான சில கோடி ஆண்டுகளில் தியா என்ற செவ்வாய் கிரகத்தின் அளவிலான ஒரு கோள் பூமி மீது பயங்கரமான வேகத்தில் மோதியது. இது விண்வெளி வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய விபத்து. இந்த மோதலில் பூமியின் ஒரு பகுதி சிதறி விண்வெளியில் தெரித்தது. பூமியிலிருந்து சிதறிய அந்த பாகங்கள் பூமியின் ஈர்ப்பு விசையினால் அதனைச் சுற்றத் தொடங்கின. அந்தச் சிதறல்கள் எல்லாம் காலப்போக்கில் ஒன்றிணைந்து உருவானதுதான் நமது நிலா. நிலா உருவான பிறகுதான் பூமியின் சுழற்சி வேகம் கட்டுக்குள் வந்தது. நிலா இல்லையென்றால் பூமியில் ஒரு நாள் என்பது வெறும் 6 மணி நேரமாக இருந்திருக்கும். மோதல்கள் குறைந்து காலம் செல்லச் செல்ல பூமி மெல்ல மெல்ல குளிரத் தொடங்கியது. பூமியின் மேலோடு கிரஸ்ட் கெட்டியாக மாறியது. ஆனால் பூமியின் உட்புறத்தில் இன்னும் வெப்பம் அதிகமாகவே இருந்தது. அந்த வெப்பம் எரிமலைகளின் வழியாக புகையாகவும் நச்சு வாயுக்களாகவும் வெளியே வந்தது. எரிமலைகளிலிருந்து வெளியே வந்த கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் மற்றும் நீராவி ஆகியவை பூமியைச் சுற்றி ஒரு போர்வையைப் போல படர்ந்தன. இதுதான் பூமியின் முதல் வளிமண்டலம். ஆனால் அப்போது நம்மால் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் அதில் ஒரு துளி கூட இருக்கவில்லை. பூமிக்கு தண்ணீர் எப்படி வந்தது என்பது இன்னும் ஒரு பெரிய விவாதம்தான். ஒரு பலமான கருத்தின்படி விண்வெளியிலிருந்து விழுந்த லட்சக்கணக்கான விண்கற்களுக்குள் பனிக்கட்டிகள் ஐஸ் இருந்தன. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக விழுந்த இந்த விண்கற்கள்தாம் பூமிக்கு தேவையான தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்தன. பூமி மேலும் குளிர்ந்தபோது வளிமண்டலத்தில் இருந்த நீராவி மேகங்களாக மாறின.
அங்கே ஒரு பிரம்மாண்டமான மழை பெய்யத் தொடங்கியது. அது சாதாரண மழை அல்ல, பல ஆயிரம் ஆண்டுகள் தொடர்ந்து பெய்த மழை. அந்த மழையினால்தான் பூமியின் பள்ளங்கள் அனைத்தும் நிரம்பிப் பெருங்கடல்கள் உருவாயின. சுமார் 380 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் ஆழ்கடலுக்கு அடியில் இருந்த எரிமலை துவாரங்களுக்கு அருகே ஒரு அதிசயம் நடந்தது. அங்கே இருந்த ரசாயனங்கள் மின்னல் மற்றும் வெப்பத்தினால் வினைபுரிந்து முதல் ஒரு செல் உயிரி DNA சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம் உருவானது. இதுதான் பூமியின் முதல் உயிர். பல கோடி ஆண்டுகள் கழித்து கடலில் இருந்த சில பாக்டீரியாக்கள், சயனோபாக்டீரியா, சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவை தயாரித்து ஆக்சிஜனை வெளியிடத் தொடங்கின. இது ஆக்சிஜன் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. மெல்ல மெல்ல வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கத் தொடங்கியது. ஆக்சிஜன் அதிகரித்ததால் வளிமண்டலத்தின் மேல் பகுதியில் ஓசோன் படலம், ஓசோன் லேயர் உருவானது. இது சூரியனின் ஆபத்தான புற ஊதா கதிர்களை தடுத்தது. ஓசோன் படலம் உருவான பிறகே உயிரினங்கள் கடலை விட்டு நிலத்திற்கு வரும் சூழல் உருவானது. பூமியின் மேலோடு பல தட்டுகளாக டெக்டானிக் பிளேட்ஸ் உடைந்தது. இந்த தட்டுகள் நகர்ந்து கொண்டே இருந்ததால் நிலப்பரப்புகள் பிரிந்து கண்டங்களாக மாறின. ஒரு காலத்தில் எல்லா கண்டங்களும் ஒன்றாக இணைந்து பாஞ்சியா என்ற ஒரே ஒரு பிரம்மாண்ட நிலப்பரப்பாக இருந்தது. பூமி பலமுறை முழுமையாக பனியால் மூடப்பட்டது. இதனை ஸ்னோபால் எர்த் என்று சொல்வார்கள். எரிமலை வெடிப்புகளால் வெளியே வந்த பசுமை இல்ல வாயுக்கள் பூமியை மீண்டும் வெப்பப்படுத்தி பனியை உருக்கின. இந்த வெப்பமும் குளிர்ச்சியும் மாறி மாறி வந்ததே உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. சுமார் 23 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் டைனோசர்கள் பூமியை ஆளத் தொடங்கின. அவை பல கோடி ஆண்டுகள் பூமியின் ராஜாவாக இருந்தன. நிலம், நீர், ஆகாயம் என எல்லா இடங்களிலும் ராட்சத உயிரினங்கள் வாழ்ந்து வந்தன. ஆனால் ஒரு விண்கல் மோதலாலும் எரிமலை வெடிப்புகளாலும் அவை மொத்தமாக அழிந்து போயின. டைனோசர்கள் அழிந்த பிறகு சிறிய அளவில் இருந்த பாலூட்டிகள், மேம்மல்ஸ் பெருகத் தொடங்கின. காலநிலை மாற்றம் மற்றும் காடுகள் உருவானது பாலூட்டிகளின் வளர்ச்சிக்கு உதவியது. குரங்குகள் போன்ற உயிரினங்கள் பரிணாமம் அடைந்து மனித குரங்குகளாக மாறின. சுமார் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால்தான் மனித இனத்தின் மூதாதையர்கள் தோன்றினார்கள். நெருப்பைக் கண்டுபிடித்ததும் கருவிகளைச் செய்ததும் மனிதனை மற்ற விலங்குகளிடமிருந்து பிரித்துக் காட்டியது. வெறும் 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால்தான் நவீன மனிதர்களான நாம் ஹோமோசேபியன்ஸ் முழுமையாக உருவானோம். நமது சூரிய குடும்பத்தில் பல கோள்கள் இருந்தாலும் பூமி மட்டும் ஏன் இவ்வளவு அழகாக இருக்கிறது? சூரியனிடமிருந்து சரியான தூரத்தில் இருப்பதும் கோல்டிலாக்ஸ் ஜோன், தண்ணீரும் காந்த புலமும் தான் பூமியை ஒரு சொர்க்கமாக மாற்றியிருக்கின்றன. 450 கோடி ஆண்டு போராட்டத்தை கடந்து வந்த இந்த பூமி இன்று மனிதர்களாகிய நமது கையில் இருக்கிறது. பல கோடி வருஷங்களாக இயற்கை உருவாக்கிய இந்த சமநிலையை நாம் சில 100 ஆண்டுகளில் குலைத்து வருகிறோம். புவி வெப்பமடைதல் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது. தூசியில் தொடங்கி நெருப்பில் வெந்து மழையில் குளிர்ந்து இன்று பல கோடி உயிர்களுக்கு தாயாக இருக்கும் பூமியின் கதை ஒரு மிகப்பெரிய மிராக்கிள். இந்த பூமியை பாதுகாப்பது நமது கடமை மட்டுமல்ல, நம் சந்ததியினருக்கான ஒரு பொறுப்பு. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இதுபோன்ற சுவாரஸ்யமான உலக வரலாற்று கதைகளுக்கு நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.